தினந்தோறும் கொடூர தாக்குதல். கிரிக்கெட் மட்டை, பை என கையில் கிடைத்ததை வைத்தும் தாக்குதல் நடத்திய கொடுமை. உடல் முழுவதும் ஏற்பட்ட காயங்களில் மிளகாய் பொடிகளை தூவி சித்திரவதை. பொள்ளாச்சியில் தனியார் காப்பகத்தில் இளைஞர் கொலை செய்து புதைக்கப்பட்ட வழக்கில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல்கள். கோவை மாவட்டம் சோமனூரை சேர்ந்த ரவிக்குமாரின் 22 வயது மகன் வருண்காந்த் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் காப்பகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். வருண்காந்தை ஆழியாருக்கு சுற்றுலா அழைத்து சென்றபோது காணாமல் போய்விட்டதாக காப்பக நிர்வாகிகள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். அது குறித்து ஆழியார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் வருண்காந்தை காப்பக நிர்வாகிகள் அடித்துக் கொன்று நாகூரில் உள்ள தோட்டத்தில் புதைத்து விட்டதாகவும் தகவல் வெளியானது. அதன் பேரில் ஆழியாறு போலீசாருடன் பொள்ளாச்சி போலீசாரும் இணைந்து விசாரணை நடத்தினர். சடலம் புதைக்கப்பட்ட இடத்தை முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் 3வது நாளில் புதைக்கப்பட்ட வருண்காந்த் சடலத்தை போலீசார் மீட்டனர். இளைஞரை காப்பக நிர்வாகிகளே அடித்து கொலை செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன் பேரில் காப்பக நிர்வாகிகள் கிரிராம், செந்தில்பாபு, கவனிப்பாளர் நிதிஷ், பணியாளர் ரங்கநாயகி, சதீஷ், ஷீலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபர்களான மனநல காப்பகத்தின் உரிமையாளர் கவிதா, கணவர் லக்ஷ்மணன், மற்றொரு பங்குதாரரான சாஜு, கவிதாவின் மகள்களான ஸ்ருதி, ஸ்ரேயா உள்ளிட்ட 5 பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். 10 நாட்கள் தீவிர தேடுதலுக்கு பின்னர் அவர்களை போலீசார் கேரளாவில் கைது செய்தனர். அவர்களை பொள்ளாச்சிக்கு அழைத்து வந்த போலீசார் இதன் சம்பவங்கள் நடந்த இடங்களை அழைத்து சென்றும் விசாரித்தனர். அப்போது வெளியான தகவல்கள் போலீசாரையே திடுக்கிட வைத்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி காப்பகத்தில் உள்ள மற்ற குழந்தைகளை மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் வருண்காந்தை மட்டும் அவர்கள் அழைத்துச் செல்லவில்லை. இதனால் யாருமற்ற ஓர் அறையில் வெறுமையை கண்டு மனச்சிதைவு அடைந்ததாக வருண்காந்த் கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வருண்காந்த் மீது காப்பக நிர்வாகிகள் கடும் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து 11ஆம் தேதி தன்னிலை அறியாத இளைஞர் வருண்காந்த் தான் அணிந்திருந்த உடையிலேயே மலம் கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக அந்த காப்பக நிர்வாகிகள் வருண்காந்தை கட்டி வைத்து கிரிக்கெட் ஸ்டம்ப், கிரிக்கெட் மட்டை, பைப், குச்சி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியதும் போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தன் மீது நடத்தப்படுகின்ற வன்முறை குறித்து ஏதும் அறியாத அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் இந்த கடும் தாக்குதலுக்கு உள்ளான போது வாய் வழியே உதிர்ந்த எச்சில் காப்பக உரிமையாளர் கவிதாவின் மீது பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கவிதா தனது மகள்களான ஸ்ரேயா மற்றும் சுருதி ஆகியோருடன் சேர்ந்து மீண்டும் கொடூர தாக்குதலை அரங்கேற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதோடு மட்டுமில்லாமல் மனநலம் குன்றிய இளைஞர் உடலின் மீது இருக்கும் காயத்தில் மிளகாய் பொடியை தூவியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரை அரை நிர்வாணப்படுத்தி அந்தரங்க உறுப்பு, கால், கை என உடலில் சர்க்கரையை தூவி எறும்புகளை அவரை தீண்டி கொடூரத்திற்கு உள்ளாக்கியதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொடுமையால் கடும் பாதிப்புக்குள்ளான வருண்காந்த் மயக்கமுற்று உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த காப்பக நிர்வாகிகள் வருண்காந்தை அவர்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் நள்ளிரவில் புதைத்ததாகவும் பின்னர் காப்பகத்தில் உள்ள அனைத்து தடயங்களையும் அழித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின் வருண்காந்த் காணாமல் போனதாக காட்ட காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை ஆழியார் பகுதிக்கு அழைத்துச் சென்று பின்னர் அங்கு வருண்காந்தை தேடுவது போல நாடகமாடியதும் போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த தனியார் மனநலம் காப்பகத்தில் நபர் ஒருவருக்கு பெற்றோரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் நன்கொடையும் மாதத்திற்கு 40,000 முதல் 50,000 ரூபாய் வரையும் பராமரிப்பு கட்டணமாக வாங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் 20,000 ரூபாய் மருத்துவ பராமரிப்பிற்காகவும் பெறப்படுகிறது.
இது தவிர மனநலம் குன்றியவர்களுக்கான சத்தான உணவுகளான பாதாம், பிஸ்தா உள்ளிட்டவை கிலோ கணக்கில் நிர்வாகத்திடம் வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் உள்ளது. இப்படி மாதம் ஆயிரக்கணக்கில் செலவு செய்தும் வருண்காந்த் சடலமாக வந்தது அவர்களது பெற்றோர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பொள்ளாச்சி மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.